மௌனங்களா நடிகர்கள் தோத்துருவாங்க. ஹிந்தி நடிகராக இருந்தாலும் சரி, ஹாலிவுட் நடிகராக இருந்தாலும் சரி தோத்துருவாங்க. ஆளு உயர மாலை அண்ணன் ஜல்லிக்கட்டு காலை வாழையடி வாழ போடுங்கய்யா மாலை. என்னுடைய பார்வைக்கு நல்லவராக தான் தெரிகிறாரு. முக்கியமாக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. செல்வத்தில் செல்வம் வரிச்சியூர் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. ஆளு உயர மாலை எப்படி ஆளு உயர மாலை அண்ணன் ஜல்லிக்கட்டு காலை வாழையடி வாழ போடுங்கய்யா மாலை. நிறைய பேர் நினைப்பீங்க, சேலம் ஆர்ஆர் பிரியாணியை பார்த்தாரு, ஊல் சுரேஷ் அவர்கிட்ட வந்து கார் வாங்கிட்டு வந்துட்டாரு. அண்ணன் வரிச்சியூர் செல்வத்தை அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு, அண்ணன்ட்டு வந்து என்ன வாங்கிட்டு போக போறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அண்ணன் கார் மட்டும் இல்ல, அண்ணனோட மனசுக்கு கப்பல் தருவாரு, ஹெலிகாப்டர் தருவாரு, ஏரோப்ளேன் தருவாரு, ஏன் ட்ரெயின் கூட தருவாரு. சாவியை கொடுத்து எந்த குழு வாங்கிட்டு ஓட்டிட்டு போ அப்படின்னுவாரு. ஆனால் நான் அதுக்காக இங்க வரல. எப்போ நான் மதுரைக்கு வந்தாலும் அண்ணன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக வருவேன். ஏன்னா உங்களுடைய பார்வைக்கு வரிச்சியூர் செல்வம் அவர்கள் நல்லவரா தெரிகிறாரோ கெட்டவரா தெரிகிறாரோ, ஆனா என்னுடைய பார்வைக்கு நல்லவரா தான் தெரிகிறாரு. முக்கியமாக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த மதுரைக்கு வந்தாங்க, மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கறது, அதுக்கப்புறம் அண்ணனை வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது. செல்வத்தில் செல்வம் வரிச்சியூர் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அண்ணனோட சட்டையை பார்த்தீங்கன்னா மௌனங்களா நடிகர்கள் தோத்துருவாங்க. ஹிந்தி நடிகராக இருந்தாலும் சரி, ஹாலிவுட் நடிகராக இருந்தாலும் சரி தோத்துருவாங்க. தம்பி